ஐயா அரைவேக்காடு முஸ்தபா அவர்களே, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்து மதத்தை விட இஸ்லாம் மதத்தில் தான் அதிகமான மூட நம்பிக்கைகள் இருக்குது, பிரிவினைகள் நிறைய இருக்குது. அங்கே அஸ்ரப் என்று சொல்லக்கூடிய பிரிவு தான் உயர்ந்த பிரிவு, அஜ்லாப் என்று சொல்லக்கூடிய பிரிவு பின்தங்கிய பிரிவு. அதை விட முக்கியமாக எப்படி இந்து மதத்தில் தலித் சமுதாயம் ஒன்று இருக்குதோ அதே போல் அர்சல் என்ற ஒரு சமுதாயம் உங்ககிட்ட இருக்குது. அது மிகவும் பின்தங்கிய தலித் வகுப்பை சார்ந்த மாதிரி அது ஒரு வகுப்பு. என்னமோ உங்களோட இஸ்லாத்தில் எதுவுமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. முதல்ல ஒரு மதத்தில் இருந்து கொண்டு இன்னொரு மதத்தோடைய கோட்பாடுகளை பேசுவதே தவறு. அதற்காக உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், புரியுதுங்களா? அது இல்லாமல் உங்களுடைய கோட்பாடுகளை உங்களுடைய சனாதனத்தை ஒழித்து விட்டு அப்புறம் எங்கள் சனாதனத்துக்கு வாங்க. அதை விட முக்கியமாக இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான பேர் ஏற்றத்தாழ்வால் சாவது எங்கே தெரியுமா? உங்களுடைய இஸ்லாம் மதத்தில் தான். இன்றைக்கி ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை எது காரணம்? இவன் பார்சி பேசுகிறான், அவன் அரபு மொழி பேசுகிறான். இவன் ஷியா, அவன் சன்னி. அதனால தான் இவனுக்குள்ளே அடிச்சுன்னு சாவறானுங்க. முதல்ல அந்த பிரிவினைக்கு ஒரு முடிவு கட்டுங்க, அந்த போருக்கு ஒரு முடிவு கட்டுங்க, அந்த உயிரிழப்புக்கு ஒரு முடிவு கட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நேராக மயிறு போடுங்க. இங்கே தான் வருவியா நீயே? ஏன் வேறு மதத்தை பற்றி பேசவே மாட்டியா நீ? கிறிஸ்தவத்தில் கிடையாதா? நான் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவன் என்று சொல்லக்கூடிய உதயநிதியாக இருக்கட்டும், நான் தான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஜோசப் விஜயாக இருக்கட்டும், கிறிஸ்தவத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லையா? இன்னை வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் இல்லை, முக்கியமான நிறைய இடத்துல ஆர்சி சுடுகாட்டிலையும் சரி, சிஐசி சுடுகாட்டிலையும் சரி, பெந்தகோஸ்தை சேர்ந்த கிறிஸ்தவனை புதைக்க மாட்டான். எல்லாரும் கிறிஸ்தவன் தானே, ஏன் புதைக்க வேண்டியது? ஒரு பிணத்தையே பிதைக்க விட மாட்டேங்கிறான். ஆர்சியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்சி இருந்தாலும் சரி. அப்போ இது ஏற்றத்தாழ்வு கிடையாதா? ஏன் பிணத்தை அந்த சுடுகாட்டில் புதைக்கக்கூடாதா? ஏன் அது என்ன பாவப்பட்ட பூமியா இல்லை புண்ணியப்பட்ட பூமியா? இதெல்லாம் கேட்க வக்கீல நேரம் மயிறு போடுங்க. நீங்கள் எங்களோட சனாதனத்தில் வருவீங்களா? நாங்கள் அம்பேத்கர் வழி வந்தவர்கள், பெரியார் வழி வந்தவர்கள். அம்பேத்கர் இஸ்லாத்தை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து படிடா வெண்ண மானங்கட்டவனே. அந்த புக்கை எடுத்து படி. அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளும் இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதை விட முக்கியமாக அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்து மதத்தையும் இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் பின்பற்றாததுக்கு காரணம் அதில் எல்லாத்துலேயுமே மூட நம்பிக்கை ஏற்றத்தாழ்வு தீண்டாமல் இருக்குது. இது 3 மதத்தில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. சனாதனம் என்பது இங்கே மட்டும் இருக்குன்னு சொல்லலை, 3 மதத்தில் இருக்குன்னு நீ பின்பற்றக்கூடிய அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. மானங்கட்டவன் அந்த புத்தகத்தை போய் படிச்சுட்டு வந்து எங்கள் மயிரை வந்து பிடுங்க. அப்போ உன்னோட நிலைப்பாடு தான் உங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடுனா அவரை சொல்லாத. ஆமாம், சனாதனத்தை நான் வீழ்த்துவேன், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று உங்கள் முதல்வரை சொல்லி பார்க்கலாம். நீ சொல்கிறது முக்கியம் இல்லைடா, நீ ஒரு காகிதம் பொறுக்கி. நீலாம் ஒரு ஆளே கிடையாது. ஏதோ ஒரு அலையில் ஒரு வந்துட்ட நீலாம் எம்எல்ஏவா, இல்லைனா எம்எல்ஏ தகுதி இல்லாத நபர் நீ. இது எலெக்ஷன் டைமில் பேச வேண்டியதாண்டா. சனாதனத்தை ஒழிப்பண்ண ஒரு இந்து கூட ஓட்டு போட்டுக்க மாட்டான். ஏன் உங்கள் முதலமைச்சர் பேச சொல்ல வேண்டியதானே? ஏன் உதயநிதியை பேச சொல்ல? ஒருத்தனும் எலெக்ஷன் டைமில் பேச மாட்டீங்களே. இப்போ மட்டும் பிடுங்குங்க, சனாதன மயிரை பிடுங்க. எவன் வந்தாலும் சரிடா, சனாதனத்தை ஒழிக்கவே முடியாது. இந்தியா முழுக்கவே சொல்கிறேன்.